SSCல ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மள எழுதுற எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கு எல்லாத்துக்குமே. பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் CGL படித்தா CSS கிளியர் பண்ணலாம், MTS கிளியர் பண்ணலாம், NTPC பண்ணலாம், குரூப் டி பண்ணலாம், CD பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சிலபஸ் தான். டேப் ஐஸில் பொங்கலை முன்னிட்டு நம்ம வந்து SSC RRBக்கு கம்பைன்டு பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற காலத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த வருஷமே எல்லாருமே வேலைக்கு போயிடலாம். வெல்கம் டு டேப் ஐஸ். SSCல ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து SSC CGLோட டயர் 2 எக்ஸாம் டேட் வந்துருச்சு. பட் எக்ஸாம் இன்னும் முடியல. ஜனவரி 18-19 சொல்லியிருக்காங்களா. CHSலோட மெயின்ஸ் எக்ஸாமும் இன்னும் வரல. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா SSCல ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 2026-27 அப்போ என்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் GD எக்ஸாமும் முடியலை. நம்மளுக்கு வந்து February 23 தான் GD சொல்லியிருக்காங்க. MTS இன்னும் முடியலை. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த வருஷத்தோட ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன எக்ஸாம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JS இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் என்னென்னது? CGL, CHSL, MTS, GD, CPO. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் தான் என்னென்னைக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். CGL கம்பைன் கிராஜுவேட் லெவல் என்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. இது ஏதோ ஒரு டயர் 1 CBன்னு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். நம்மளை எழுதுகிற எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். டயர் 1 அப்படின்றது ப்ரிலிம்ஸ். நம்மளோட ப்ரிலிம்ஸ் வந்து மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. மார்ச் 2026 நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னைக்கு க்ளோஸ் ஆகும்னா எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 மந்த் டைம் கொடுப்பாங்க நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கரெக்ஷன் விண்டோ பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம் அப்ளை பண்ணுற டைம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சு அடுத்து May to June நம்மளுக்கு என்னது எக்ஸாமே வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போ இருந்து கேல்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு 4 months தான் இருக்குது. இப்போ ஜனவரி வந்துருச்சு, நீ அடுத்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டா இதில் ஒரு 1/2 மாதம் போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா என்னது February, March, April, May to June எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இது ஆனால் டென்டேட்டிவ் தான். ஆனால் நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க ஆனுவல் கேலண்டர் இதுதான். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஒரு 4 to 5 months தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். நம்ம சைமல்டேனியஸாக படிக்க எந்தெந்த சாப்டர் எந்தெந்த செக்ஷன் முடிக்கிறப்ப நம்ம டெஸ்ட்டையும் அப்படியே சைட் பை சைட் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தயாராக இருக்க முடியும். ஸோ நம்ம டேப் ஐஸில் பொங்கலை முன்னிட்டு நம்ம வந்து SSC RRBக்கு கம்பைன்டு பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸும் அடுத்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ இது எல்லாமே மார்ச் மாதமே நோட்டிஃபிகேஷன் வருது. மார்ச்லேயே எத்தனை நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். CGL ஜூனியர் இன்ஜினியர் செலெக்ஷன் போஸ்ட்டு phase 13 ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ என்னது இந்த வருஷம் வந்து 14. இந்த செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CGL, CHSL, MTS எல்லா லெவலும் கலந்துருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் டிகிரி லெவல் இருக்கும், 12th லெவல் இருக்கும், 10th லெவல் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 10th லெவலா, 12th லெவலா, டிகிரி லெவலான்னு இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரப்பையும். ஸோ இதுவுமே மார்ச் டு ஏப்ரல் தான். எல்லாமே 1 month கேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்னது May to June எல்லாமே May to June தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா CGLாக இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியர் செலெக்ஷன் போஸ்ட், இந்த செலெக்ஷன் போஸ்ட்டும் சரி CGLும் சரி எல்லாமே ஒரே சிலபஸ் பேட்டர்ன் தான். என்னென்னது மேக்ஸு, ரீசனிங், GS, இங்கிலீஷ். அடுத்து +2 கம்பைன் கிராஜுவேட் லெவல், அதுவும் இதே பார்த்தீங்கன்னா CGL பேட்டர்ன் தான். மார்ச் மாதம் முடிஞ்சே பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அப்போ மார்ச்சில் நம்மளுக்கு CGL நோட்டிஃபிகேஷன், ஏப்ரலில் CHSL நோட்டிஃபிகேஷன். இது டிகிரி குவாலிஃபிகேஷனா, இது 12th குவாலிஃபிகேஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா April to May தான். எக்ஸாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஜூலை செப்டம்பரில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது 3 எக்ஸாம் இந்த May to June இந்த 3 எக்ஸாம் இருக்குல்ல, அதனால ஜூலை to செப்டம்பரில் 12th லெவலில். அடுத்து ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கவங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்குறது MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது என்னது 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இது ஏன் இங்கே இங்கே பேப்பர் 1 டயர் 1 ஏன் கொடுக்கலனா, இது வந்து ஒரே ரவுண்ட் எக்ஸாம் தான். நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ இது 10th குவாலிஃபிகேஷன் சிங்கிள் ரவுண்ட் எக்ஸாம். இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆரம்பித்து ஜூலையில் முடியுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் to நவம்பர். அப்போ எக்ஸாம் நம்மளுக்கு எப்போ வருது? செப்டம்பர் நவம்பரில். இப்போ நம்மளுக்கு ரொம்ப இது டிகிரி, இது 12th, இது
10th. இது மூணும் கலந்து தான் நம்மளுக்கு இதில் இருக்கும் செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இது 3 லெவலுக்கு கலந்துருக்கும். அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த லெவலில் இருக்காங்க, அதாவது இப்போ ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 12th குவாலிஃபிகேஷனா, இது 10th இது டிகிரி ஸ்டாண்டர்டா அப்படின்னு இருக்கும். நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ இது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்குது எல்லாத்துக்குமே. பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ அந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்ளை பண்ணலாம். அடுத்து என்னது எஸ்ஐ டெல்லி போலீஸும் கொடுத்துருக்காங்க டேட். அடுத்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் வருது நோட்டிஃபிகேஷன். மே ஜூனில் வந்து எக்ஸாம், அக்டோபர் நவம்பர் அந்த ரேஞ்சில் வருது. அடுத்து ஜிடி. ஸோ இந்த ஜிடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டில் வருதா. அப்போ இந்த அடுத்த ஜிடி பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் நோட்டிஃபிகேஷனே வருது. அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்த ஜனவரி. இப்போ என்னது நம்மளுக்கு ஜனவரி 2026, அடுத்த ஜனவரி கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸாம் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து எக்ஸாம் எப்போ வருது உங்களுக்கு, இன்னும் 1 வருஷம் ஆகும். எக்ஸாம் வரவே 1 வருஷம் ஆகுது. அப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சு ஃபிசிக்கல் முடிச்சு ஃபைனல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர 2 வருஷம் ஆயிரும். அப்போ இந்த 2 மாதத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்னா இந்த 2 வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிடும். ஸோ இப்போ இருக்க ஜிடிக்கு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு 40 to 50 டேஸ் இருக்கா, அதை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஜிடியிலே உள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருமே அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த ஜிடி பார்த்தீங்கன்னா அடுத்த ஜிடி உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, 1 இயர் ஆகுது எக்ஸாம் வரவே. அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் முடிக்க 2 இயர்ஸ் ஆயிரும். ஸோ இந்த 40-50 நாளில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஜிடியிலே நம்ம வந்து உள்ளே போகிறது பாருங்கள். கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு எஸ்எஸ்சியோட ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டாங்க. நம்ம முக்கியமான எல்லா எக்ஸாம்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ இது அப்படியே சைட் பை சைடு ஆர்ஆர்பி வந்து வைங்களேன். ஆர்ஆர்பிக்கான எக்ஸாம் டேட்ஸும் ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். எல்லா டேட்ஸும் வரிசையாக போட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு வர வேண்டியது என்டிபிசியும் குரூப் டி எக்ஸாம் டேட்ஸ் தான் வரப்போகுது. என்டிபிசியுமே மே ஜூன் அந்த ரேஞ்சில் வரும். இப்போ இந்த என்டிபிசியும் சரி சிஜிஎலும் சரி கண்டிப்பாக ஒரே டயத்தில் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, சிஜிஎல் வந்து மே டு ஜூன் சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்மளுக்கு என்டிபிசியுமே மே ஜூன் அந்த ரேஞ்சில் தான் வரும். அப்போ நம்ம சிஜிஎல் படித்தாலே என்டிபிசி எழுதிடலாம். ஏன் சிஜிஎலுக்கும் என்டிபிசிக்கும் ஒரே பேட்டர்ன் தான், எக்ஸப்ட் இங்கிலீஷ். எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்குது, என்டிபிசியில் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ நம்ம மற்றபடி மேக்ஸும் சரி ரீசனிங் சரி ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் சரி எல்லாமே அதே தான் படிக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு படித்தாலுமே அடுத்து என்னது குரூப் டி வந்துடும். குரூப் டியோட ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகி இப்போ இந்த மாதம் வந்து நம்மளுக்கு இது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே அடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னது எக்ஸாம் இருக்குது. ஆனால் நம்ம படிக்க போகிறது ஒரே ஒரு சிலபஸ் தான். அந்த ஒரு சிலபஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ வரப்போகிற காலத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷமே எல்லாருமே வேலைக்கு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு எஸ்எஸ்சிலையும் சரி என்டிபிசி ஆர்ஆர்பிலையும் சரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது போக இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் ஐபியாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கும், ஆஃப்கேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதே சேம் சிலபஸ் தான். அந்த சிலபஸை படிச்சுட்டோம்னா ஒன்ஸ் ஒரு சிலபஸை படிச்சோம்னா எல்லா எக்ஸாம் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். நீங்கள் சிஜிஎல் படித்தா சிஎஸ்எஸ் கிளியர் பண்ணிடலாம், எம்பிஎஸ் கிளியர் பண்ணலாம், என்டிபிசி பண்ணலாம், குரூப் டி பண்ணலாம், ஜிடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சிலபஸ் தான். நீங்கள் அதை படிச்சிட்டிங்கனாலே போதும், எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.